தமிழ்நாட்டில் அதிகார பகிர்வு கொடுத்து பேசுவதற்குரிய சூழலை வந்துட்டு மாணிக் தாக்கூர் எப்படி வந்து பேசியிருக்காரு, தொடர்ந்து பேசியிருக்காரு. அதுக்கு அங்கிருந்து ஆர்எஸ் பாட்டி விஜய் பண்ணியிருக்காங்க, அங்கிருந்து அப்துல்லா விஜய் பண்ணியிருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? அது இந்த விவாதத்தை எப்படி இருக்கு? அவருடைய கருத்தை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அவர் எங்களுடைய நாடாளுமன்ற விப், அவரு நாடாளுமன்ற உறுப்பினர், சீனியர் மோஸ்ட் நாடாளுமன்ற உறுப்பினர், அவருடைய கருத்தை சொல்லியிருக்கிறார். என்னை பொறுத்தவரை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைமை தெளிவாக இருக்கிறது. எங்கள் மேலிடம் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி, குறிப்பாக எங்களுடைய பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் நேற்றைக்கு முன்தினம் பத்திரிகையாளர் தெளிவாக சொன்னார், நாங்கள் எந்த கட்சியுடனும் கூட்டணி பேசவில்லை, திராவிட முன்னேற்ற கழகத்தோடு மட்டும்தான் கூட்டணி பேசிக் கொண்டிருக்கிறோம் அப்படி என்று சொல்றார். சில பத்திரிகைகள் அவர்கிட்ட கேட்டாங்க அதிகார பகிர்வு நீங்க கேட்டதை பத்தி. அப்ப சொன்னார், எந்த கட்சி தான் வந்து அதிகாரம் இல்லாமல் இருக்க முடியும், வேணா கொடுத்தா வேணான்னு சொல்ல போறோம் அப்படின்னு சொன்னாரு. அகில எந்த தலைமை என்றாலும் எங்களுடைய அகில இந்திய தலைமை தலைவர் ராகுல் காந்தி, தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, இங்க தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணியா தலைவராக இருக்கிற அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்கள், முதலமைச்சர் அவர்கள் சேர்ந்து முடிவெடுப்பாங்க. ரைட்? வேண்டாம் சொல்லி ஏங்க, எனக்கு அகில இந்திய காங்கிரஸ் தலைமை என்ன சொல்லுதோ நான் அதை டிஃபர் பண்ண முடியுமா? சொல்லுங்க நீங்க. அகில இந்திய காங்கிரஸ் தலைமை ஒரு நிமிஷம் சார், எதுவுமே மாறல, அதுவா தான் இருக்கு. நீங்க தான் மாறுறீங்க. அந்த கேள்வி எப்படி கேட்கறீங்க, இந்த கேள்வி எப்படி கேட்கறீங்க, ஏதாவது கிடைக்குமான்னு பாக்குறீங்க தலைப்பு செய்திக்கு. நான் திருப்பி சொல்றேன், இந்தியா கூட்டணி என்பது வலிமையான கூட்டணி, ரொம்ப வலிமையா இருக்கு. இதை அசைத்து பார்ப்பதற்கு முயற்சிகள் நடந்து கொண்டு அசைக்க முடியாது. அவரவர்கள் கருத்து சொல்வதற்கு கருத்துரிமை, பேச்சுரிமை, எழுத்துரிமை இருக்கு. நான் ஒரு தலைவரா இருந்து நான் பொதுவெளியில பேச முடியாது. எனக்கு சீட்டு வேணும், நீங்க நினைக்கிறதுலாம் எனக்கு வேணும்னா எங்க கேட்கணும்? கேட்க வேண்டியவங்கிட்ட கேட்கணும். மீடியா முன்னாடி கேட்டா எனக்கு கிடைக்குமா? நான் ஒரு தலைவராத மீடியா முன்னாடி கேட்கலாமா? அது தலைமை பண்பாது. சொல்லுங்க, நீங்க கேட்கிற கேள்வி கேட்கறீங்க, எல்லாத்தையும் உங்ககிட்ட நான் நெகோசியேட் பண்றேன், எல்லாத்தையும் உங்ககிட்ட பேசுறேன்னா எதுக்கு கூட்டணி கட்சிகள்? எங்க கூட்டணி கட்சி தலைவரோடு நாங்கள் எங்களுக்கு எது தேவையோ நாகரிகமாக கேட்போம், நாகரிகமாக பெறுவோம். இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எங்க அகில இந்திய தலைமை சில வழிகாட்டுதலை கொடுத்திருக்கு. எங்க கிரீஷ் சோடங்கர், அவர் தான் அந்த குழுவோட தலைவர், அவர் பேசிட்டு இருக்காரு. எதுவும் சொல்லல, அவர் நியாயமா சொல்லியிருக்காரு. கொஞ்சம் பொறுத்து இருந்து பாருங்க. ரைட்? காங்கிரஸ் தோற்கப்பட்ட இடங்கள் பல இடங்கள்ல வந்து அவங்க எடுத்துட்டாங்க. இன்னும் அந்த மனக்குள்ள உங்களுக்குள்ளதான் வெளிப்படுத்தவில்லை. இன்னும் அது போன்ற சூழல் வந்துடப்படுறதுக்காக தான் வந்து மாநில வெளிப்படையாக ஆட்சியற்ற பங்கு வேணும்னு கேட்கிறாங்க. ஏங்க, நான் ரொம்ப தெளிவா சொல்லிட்டேங்க. அவர்களுக்கு பேச்சுரிமை, எழுத்துரிமை, கருத்துரிமை இருக்கு, எல்லா உரிமையும் இருக்கு. அது எங்க பேசணும்னு இருக்கு. இப்ப எங்களுக்கு தொகுதி வேணும்னா இங்க முக்கிய கட்சி திராவிட முன்னேற்ற கழகம், நான் அங்க பேச்சுவார்த்தை நடத்துறேன். எங்களுக்கு என்ன தேவைன்னு அங்கதான் போய் சொல்லணும். நான் வந்து தங்க கிருஷ்ணன் கிட்ட போய் சொல்ல முடியாது. அவரை எங்களுக்கு வாங்கி தர போறாரு. ஒரு 2 சீட் எக்ஸ்ட்ரா வாங்கி தருவாரா? கேட்கிற மாதிரி அதிகார பகிர்வு அவர் பெற்று தருவாரா? மீடியா முன்னாடி எதுக்கு பேசணும்? எதுக்கு அவசியம் இருக்கு? கண்டிப்பா உங்களை அழைச்சு என்ன ஃபைனல் அக்ரிமெண்ட் வருதோ, ஒப்பந்தம் வரும்போது கூட காட்ட போறோம். உங்ககிட்ட காட்டாம யாருக்கிட்ட காட்ட போறோம்? நீங்க முன்னாடியே ஒரு ஸ்பெகுலேஷன் பண்றீங்கன்னா அது எப்படி? அது அததான் கவலைப்பட்டுட்டு போறாரு தமீம் அன்சாரி. ஐயோ, ரொம்ப கவலையா இருக்கு, கஷ்டமா இருக்கு, சில பேச்சுக்கெல்லாம் ஊடகங்கள்ல வருதுன்னா தலைவரை மாதிரி ஆட்கள் தான் எழுதி விடுறாங்க, 1-2 எழுதுறாங்க. எங்க தொண்டர்கள்லாம் தலைமைக்கு கட்டுப்பட்டவர்கள். எங்க தலைவர்கள் ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே என்ன சொல்றாரோ அதுக்கு கட்டுப்பட்டு கூட்டணி கட்சிகளை வெற்றி பெறுவதற்கு உழைப்பவர்கள். எல்லாரும் மாதிரிலாம் தாந்தோங்கி தனமா அறவேக்காட்டு தொண்டர்கள் எங்க கிட்ட கிடையாது. எங்க கிட்ட எல்லாம் வந்து தேசிய நெஞ்சங்கள், தேசிய தோழர்கள். அகில இந்திய தலைமைன்னா முடிவு எடுக்குதோ சரின்னு சொல்லுவாங்க. ஒரு தலைமைக்கு கட்டுப்பட்டவர்கள் தான். நான் தான் சொல்றேன், அவங்களுக்கு பேச்சுரிமை இருக்கு, அவங்கவுங்க பேசுறாங்க. நான் பேச முடியுமா? நான் எங்க பேசணும்? பேச்சுவார்த்தைக்கு போகும்போது பேச்சுவார்த்தை நடத்துற இடத்துல நான் பேசணும். நான் எல்லாத்தையும் பேசிட்டேன்னா இங்க அதுக்கு பேர் என்ன? தலைமை பண்பு.
ரைட், தேங்க்யூ. நீங்க சொன்ன கருத்தை தான் மாண்புமிகு முதலமைச்சருக்கும் தமிழ்நாடு அரசிற்கும் குறிப்பாக அந்த நகர்ப்புறத்துறை அமைச்சர் திரு KN நேரு அவரோடு நான் பேசினேன். இவர்களை நீங்க கன்சிடர் பண்ணணும், ரோட்ல இன்னும் போராட விடக்கூடாது. எவ்வளவோ பிரச்சனைகள்லாம் நீங்க முடிச்சு வச்சிருக்கீங்க, எல்லோருக்கும் தீர்வு ஏற்படுத்தி கொடுத்திருக்கீங்க. எந்த போராட்டத்திற்கும் நீங்கள் தீர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று நான் சொல்லியிருக்கேன், முறையிட்டு இருக்கேன். அவர்களுக்காக நாங்கள் தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு இருக்கோம். வருகின்ற சட்டப்பேரவையிலையும் தூய்மை பணியாளர்கள் விஷயமா நாங்க பேசுவோம். பட் கொடுக்கறது யாரு கொடுக்கறதுன்னு இருக்குல்ல. பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரா இருக்கும் போது உச்சநீதிமன்றம் நீதிமன்றங்கள்லாம் விசாரிக்கணும்னு சொன்னாங்க. எதுக்கு உச்சநீதிமன்றத்தில் போயிட்டு தடை ஆணை வாங்கினாரு? சிபிஐ விசாரிக்க கூடாதுன்னு நீங்க வா விசாரிச்சுக்கன்னு சொல்லணும். இப்ப எங்க தலைவர் எல்லாம் கூட சொல்றாங்க, வாங்க விசாரிங்க, நாங்க காத்துட்டு இருக்கோம், உண்மையா இருந்தா நடவடிக்கை எடுங்க அப்படின்றோம். அவரையா போயிட்டு தடையானை கேட்டாரு? இப்ப அது மாதிரி தலைவர் போயிட்டு இவங்க மேல ஊழல் அவங்க மேல ஊழல்னு குற்றச்சாட்டு சொல்லலாமா? நான் மேலேயும் 1000 குற்றச்சாட்டு இருக்கு. எனக்கு ஒரே ஒரு வருத்தம் தான் தமிழ்நாடு அரசு மேலேயும் மாண்புமிகு முதலமைச்சர் மேலேயும். ஏன் இவர்கள் மீதெல்லாம் இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்காம இருந்தாருன்னு தான் தெரியல. நடவடிக்கை எடுத்திருக்கணும்ல. நடவடிக்கை ஏன் எடுக்கல? ஏன் தாயுள்ளத்தோடு எல்லாருக்கிட்டையும் இருக்கிறவர் அவங்ககிட்டயும் தாயுள்ளத்தோடு நடந்துட்டாருன்ற கவலை தான் எங்களுக்கு. நீங்க இது மாதிரி வார்த்தை வரலன்னா உங்களுக்கு தூக்கமே வராது. ஏங்க இதெல்லாம் என்ன மட்டை கிட்ட அந்த காலத்துல எங்க தலைவர் சொன்னார், இப்ப நானும் சொல்ல நினைக்கிறீங்களா? விட்டுருங்க. தாண்டி வந்து எங்களுடைய கருத்தை நீதிமன்ற தீர்ப்பை மதிப்பது வேறு. அதே நேரத்தில் அந்த பகுதியில் எந்தவித அசம்பாவிதங்களும் உள்ளூர் மக்களுக்கு பாதுகாப்பு இன்மையும் ஏற்படக்கூடாது. எல்லோரும் மகிழ்ச்சியோடு பாதுகாப்பாக இருக்க வேண்டும். சரி, அதுக்கு பிறகு உச்ச நீதிமன்றம் ஒன்னு இருக்குல்ல, கொஞ்சம் காத்திருந்து பாருங்க. மேல்முறையீடு போவாங்க. மேல்முறையீடு போட்டு தான் வழக்கம். கண்டிப்பா உச்ச நீதிமன்றத்தை நாடி நமக்கு என்ன பரிகாரமோ அந்த பரிகாரத்தை தேடிக்கொள்வது தான் நம்முடைய கடமை.